வணக்கம். செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 பிப்ரவரி 18 செவ்வாய்க்கிழமை மாலை ஆய்வறிக்கை. தலைப்புச் செய்தி: பிப்ரவரி 25க்கு மேல் மழை வாய்ப்பு உறுதியாகிறது. வெயிலுக்கிடையே பிப்ரவரி இறுதியில் மழை வாய்ப்பு. இறுதி நாட்களில் கனமழை வாய்ப்பு தெரிகிறது. மார்ச் 1, 2, 3, 4 தேதிகளில் தமிழ்நாட்டிலே பரவலான மழைப்பொழிவு தெரிகிறது. தலைகீழாக மாறப்போகிற வானிலை. வெயிலை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு அதிகபட்சமாக ஈரோடு மற்றும் கரூர் பரமத்தியில் 35 டிகிரி செல்சியஸ். ஒரே ஒரு நாள் மட்டும்தான் 36 டிகிரிக்கு மேலே போணுச்சு. மீத நாள் எல்லாமே 36க்கு கீழே. இன்றைக்கு 35, இன்னும் குறையும். கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் 34, 33, 32 என்று கீழே குறைந்துவிடும். குறைந்த பிறகு அப்படியே மழை வானிலை, மேகமூட்ட வானிலை, மழை வானிலை, அப்புறம் மிதமான மழை வானிலை, சற்று கனமழை வானிலை, கனமழை வானிலையாக மார்ச் 1 அமைந்துவிடும். இப்பொழுதைக்கு 35 டிகிரி கரூர் பரமத்திலும் ஈரோட்டிலையும் பதிவாகி இருக்கிற நிலையில், அதே கரூர் பரமத்திலையும் ஈரோட்டிலையும் குறைந்தபட்ச வெப்பநிலை 17 டிகிரியாக பதிவாகி இருக்கிறது. இரவு 2:30 மணிக்கு 17 டிகிரி, பகல் 2:30 மணிக்கு 35 டிகிரி. இதுதான் இன்றைய வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் பெரிய மாற்றம் இல்லை. நேற்றைக்கு அதே இருந்த வெப்பம் தான் இன்றைக்கு. நேற்றை விட சற்று குறைந்தே இருக்கிறது வெப்பம். குளிரும், இரவு நேர குளிரும் அதே அளவு, பகல் நேர வெப்பமும் அதே அளவு. இது தொடரும் 23ஆம் தேதி வரை. அதுக்கப்புறம் 25ஆம் தேதியிலிருந்து மேகமூட்ட வானிலை. இலங்கையில் 24ஆம் தேதியிலிருந்து மழை. யாழ்ப்பாணம் வரைக்கும் 24, 25 மழை தொடங்கினோம். கோடியக்கரை முனையில் மதில் மேல் பூனையாக அப்படியே தொட்டு கொண்டிருக்கும் மழை மேகங்கள். கடலிலே மழை பொழிவை நாம் ரேடாரில் பார்க்கலாம். ஆனால் தரை ஏறுவது என்பது 26லேருந்து தான். தமிழ்நாட்டுக்கு மழை என்பது 26க்கு மேல். 25, 26 குழப்ப வானிலை. ஆங்காங்கே மேகமூட்டம், தூறல் எல்லாமே இருக்கும். அது அறுவடை விவசாயிகள் 24, 25ஆம் தேதிக்குள்ள அறுவடை முடிக்கணும். அதுக்கப்புறம் உடனடியாக பாதிக்கிற மழை இல்லை. 28 தான் கொஞ்சம் பாதிக்கும் மழை தெரியுது. 28 மற்றும் மார்ச் 1, 2, 3 தேதிகளில் கொஞ்சம் கனமழை, ஒரு சில இடங்களில் கனமழை, ஆங்காங்கே மிக கனமழை பொடி கூட ஒரு சில இடங்களில் தெரிகிறது. ஓரிரு இடங்களில் மிக கனமழை, ஆங்காங்கே கனமழை, பரவலாக மிதமானது முதல் லேசான மழை அனைத்து மாவட்டங்களுக்கும் இருக்கு. இதில் 25க்கு மேலே மேகமூட்ட வானிலை, 26 தூறல் மேகமூட்ட வானிலை. கடலோரம் முதல்ல தொடங்கும். 27ஆம் தேதி கண்டிப்பாக நனைக்கும் மழை. 27ஆம் தேதி கண்டிப்பாக நனைக்கும் மழை இருக்கும். ஆங்காங்கே நனைக்கும் மழை. 28ஆம் தேதி பரவலான மழை, மிதமான மழை. 28ஆம் தேதி பரவலான மழை, மிதமான மழை. ஒதுக்கி இருக்கிற இடத்துல அடுத்தடுத்த மணி நேரங்களில், வெவ்வேறு மணி நேரங்களில், வெவ்வேறு நேரத்தில் பொழியும். ஆக எல்லா மாவட்டங்களுக்கும் மழை உண்டு. ஒரு மாவட்டத்தில் ஒரே நேரத்தில் எல்லா இடத்துக்கும் பொழியாது. ஒதுக்கி பெய்யும் பொழுது ஒதுக்கி இருக்கிற இடத்துல வேற ஒரு நேரத்தில் அந்த ஒதுக்கி இருக்கிற இடத்துல பெய்யும். அப்படித்தான். ஆக 28 கனமழை காத்திருக்கிறது. மார்ச் 1, 2, 3 அதுலேயும் நல்ல மழை காத்திருக்கு. குறிப்பாக எங்கே அதிகபட்ச மழை எதிர்பார்க்கிறேன்னா, டெல்டா மாவட்டங்களுக்கும் வடகடலோரத்திற்கும் கனமழை தெரிகிறது. டெல்டா மாவட்டங்கள், வடகடலோரம், புதுக்கோட்டையில் இருந்து திருவள்ளூர் வரைக்கும் கொஞ்சம் கனமழை தெரிகிறது. 28 மார்ச் 1, 2 பிப்ரவரி 28 மற்றும் மார்ச் 1, 2, 3, 4 தேதிகளில். உள் மாவட்டங்களுக்கும் உண்டு. கர்நாடக எல்லையோரம் கேரளாவுக்கும் உண்டு. கர்நாடக எல்லையோரம், ஆந்திர எல்லையோரம், தெற்கு ஆந்திரா, தெற்கு கர்நாடகாவுக்கும் உண்டு. நம்பர் 1 இடம் டெல்டா மற்றும் வடகடலோரம். அதாவது திருவள்ளூர்லேருந்து புதுக்கோட்டை, ராமநாதபுரம் வரைக்கும் நல்ல மழை தெரியுது. இலங்கைக்கு அதை விட கூடுதல் மழை. இலங்கைக்கு 23ஆம் தேதியிலேருந்து அடிக்கடி மழை தான். இதில் டெல்டா மாவட்டங்களும் வடகடலோரமும் மிக கன மழை பொழிவு அடிக்கடி இருக்கும். தினசரி ஓரிரு மணி நேரம் தான். நாள் முழுவதும் புயல் காலம் போல் இருக்காது, மழைக்காலம் போல் இருக்காது. ஆனால் முற்றிலுமாக ஒரு மழைக்காலம் போலவே இருக்கும். அதாவது கோடை போல் தெரியாது, தலைகீழ் மாற்றம், பேசு பொருளாகும். அதுதான் என்ன பேசு பொருளாக போகுதுன்னா, இப்படி மார்ச்சில் ஒரு மழை இந்த நாளில் பெய்திருக்கிறதா வரலாறு எடுத்து பார்ப்பாங்க.
பிப்ரவரியில் இந்த மாதிரி பெய்து இருக்கிறதா இந்த இறுதி நாட்களில்? இந்த நாளில் காற்று சுழற்சி வந்திருக்கிறதா? காரணம் என்னன்னு ஒரு விவாதத்துக்கெல்லாம் உட்படும் கண்டிப்பாக. இப்படி இந்த சுழற்சி மட்டும்தான் விவாதம் உட்பட போதா? இல்லை, மார்ச்சில் மேலும் நிகழ்வு இருக்கு, ஏப்ரல்லையும் மேலையும் நிகழ்வு இருக்கு, வெயிலும் இருக்கும். இப்போ எப்படி வெயில் இருக்கு 36 டிகிரி, அதே போல அப்பப்போ வெயில் இருக்கும். திடீரென்று ஒரு வாரத்துக்கு கழிச்சு 10 நாள் கழித்து ஒரு நிகழ்வு வரும். அந்த நிகழ்வு நல்லதொரு மழைப்பொழிவை கொடுக்கும். பிப்ரவரியில் இறுதியில் தொடங்கும் மழை, மே இறுதி வரைக்கும் கோடை மழை, 10 நாட்களுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கும் கண்டிப்பாக. ஒரு சில சிஸ்டம் லேசாக கொடுத்துட்டு போனாலும் ஒரு சில சிஸ்டம் கனமாக கொடுக்கும். ஏப்ரல் மே சிஸ்டம் ஸ்ட்ராங், கண்டிப்பாக ஸ்ட்ராங். மார்ச்லேயே இந்த ஆரம்ப நிகழ்வே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் தெரியுது, கனமழை தெரியுது. அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும்னு நினச்சோம், ஆனால் அறுவடைக்கு கொஞ்சம் பாதிப்பையும் கொடுக்கலாம். தாழ்வான பகுதிகளில் நீர் தேங்கலாம். அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய தானியங்களை நீங்கள் அறுவடை செய்ய விட்டுட்டிங்கன்னா அப்படியே சேதமாகலாம். அதை படுத்தணும், கொட்டும், இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். பெரிய பெரிய தூரலாக விழும்போது அந்த முதிர்ந்த நெல் தானியங்கள் உதிரக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரிலாம் இருக்குது. ஆகவே தயவு செய்து வானிலை அறிக்கையோடு இணைந்திருந்து வானிலை அறிந்து நீங்கள் திட்டமிட்டு அறுவடை செய்யணும். இதில் நிறைய பேருக்கு இந்த 26ஆம் தேதிக்கு மேலே வரக்கூடிய வானிலை மாற்றம், மாத இறுதி 27, 28 மற்றும் மார்ச் 1, 2, 3 தேதி மழை பொழிவை அறியாமல் இருக்கிறார்கள். மழை தொடங்கியதும் என்ன சார் மழை பெய்யுது, எப்போ நிற்கும் சார், அறுவடை செய்யாம விட்டேன் சார், கவனிக்காம விட்டேன் சார், வானிலை இருக்கே கேட்காம விட்டேன் சார், தப்பு பண்ணிட்டேன் சார், இவ்வளவு நட்டம் சார், இத்தனை லட்சம் நட்டம், அத்தனை லட்சம் நட்டம்னு சொல்லுவாங்க. பாருங்கள், இது வெயில் காலம் தானே, இது பனிக்காலம் தானே, இதெல்லாம் பெய்யாது, இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை என்று தங்கள் முதலீடை கொட்டி வைத்துவிட்டு பொறுப்பு இல்லாமல் நிச்சயமாக ஒரு வானிலை அறிக்கை கூட கேட்காம இருக்காங்க. எனக்கு தெரியுது, எத்தனை ஆயிரம் எத்தனை லட்சம் பேர் கேட்கக்கூடிய இந்த வானிலையை பல ஆயிரக்கணக்கான பேர் விவசாயம் செய்திருக்கிற அறுவடைக்கு தயாராக இருக்கக்கூடிய நிலையில் ரொம்ப குறைவான பேர் தான் அறிந்திருக்கிறார்கள், அறிய முடிகிறது. தயவு செய்து அவர்களுக்கு இந்த தகவலை கொண்டு சேருங்கள். 26ஆம் தேதிக்குள் அறுவடை செய்ய பாருங்கள். முதிர்ந்த நெல் தானியங்களை மட்டும் அந்த தேதியில் முதிரலைன்னா கவலைப்பட வேண்டாம், அது உங்கள் விருப்பத்தை விடணும். ஏன்னா பச்சையாக இருந்தும் பிரயோஜனம் இல்லை, ஆனால் மழை பாதிக்கும் மழை ஒரு சில இடங்களில் தெரியுது. கொஞ்சம் கனமாக பெய்யும்பொழுது முதிர்ந்த நெல் தானியங்களாக இருந்தால் கொஞ்சம் விழுந்துடும், வெயிட் இருந்தால். அதுதான் நம்முடைய பொறுப்பு. பெரும்பாலும் இன்னும் டெல்டாவோட கடைமடை பகுதிகளில் அறுவடை இன்னும் முடியலை. அறுவடை விவசாயிகள் திட்டமிட்டு அறுவடை மேற்கொள்ள வேண்டும். வைக்கோல் போன்றவற்றெல்லாம் பாதுகாக்க வேண்டும். ஆகவே வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள். வரக்கூடிய மாத இறுதி நாட்கள் மழை, மார்ச் 1, 2, 3 நாட்கள் மழை அறிந்து தொடர்ந்து மே மாதம், ஏப்ரல் மே மாதம், அதாவது மே இறுதி வரைக்கும் கோடை மழை அவ்வப்பொழுது இருக்கிறது என்பதையும் விவசாயிகள் அறிந்து திட்டமிட்ட வேளாண்மைக்கு அப்டேட்ஸுடன் இணைந்திருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.